கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல மழை இந்த ஆராதனைக்கு விரோதமாக தடையை உண்டு பண்ணிடுச்சு. திரளான கூட்டங்கள் இந்த மீட்டிங்கை தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய போதகர் ஐயா அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. குமாரனை உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் கடந்து வருவதாக. மதிப்புக்குரிய ஐயா அவர்கள், வெஸ்லி ஐயா அவர்கள், அவங்க ரொம்ப சந்தோஷம். இந்த மீட்டிங் வர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. ஆனாலும் அன்பின் வார்த்தையை கேட்டு வேற ஏதாவது மாற்றலாமான்னு கேட்டாங்க. இல்லைங்கய்யா, அது தொடர்ச்சியாக நடக்க வேண்டியது அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அவங்க கோயம்புத்தூரில் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் வந்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. வந்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்பட்டு ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஐயாவுக்கு டைம் கொடுப்போம். ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22, 23. யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22, 23. வாசிங்க. கொஞ்சம் மைக்கில் வாசித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22, 23. வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் அதில் மாத்திரம் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்னபடி எல்லாம் போதும். ஸ்தோத்திரம். ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வருவதாக, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதாக. நீர் எங்களோடு இடைப்படுறதுக்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கும் பொறுத்து நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல யோசுவா கானான் தேசத்தை பிடிக்கும் பொழுது, கானான் தேசத்துல 7 விதமான ஜாதிகள் இருந்தார்கள். 31 ராஜாக்கள் இருந்தார்கள். இந்த 7 விதமான ஜாதியையும் 31 ராஜாக்களையும் கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுப்பா, யாரையும் மீதியான யாரையும் விடாத அப்படின்னு சொன்னார். எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு, ஆனால் அந்த 3 மீதியாக ஒரு 3 ஜாதியாரை அங்க வச்சிட்டார். ஒன்று காத்து, இன்னொன்று காசா, இன்னொரு பட்டணம் அஸ்தோத். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க பின்னாடி உட்காந்துருங்க. கொஞ்சம் சேர், உங்களுக்கு முன்னாடி சேர் இருந்துன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. ஸ்தோத்திரம். வெறுமையான இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் சேரை கூட எடுத்துட்டு முன்னாடி வந்து உட்காருங்க. ஸ்தோத்திரம். சேர்ல கூட இப்படி வந்து உட்காந்துங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்சினி இந்த பக்கம் கூட வந்துரு, கொஞ்சம் முன்னாடி வந்துரு, சேர் எடுத்துட்டு இப்படி வந்துரு. ஸ்தோத்திரம். வர்றவங்களுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 3 பட்டணங்களை சொன்ன
ஒன்று என்னவா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னவா? காத்தூரான். ரெண்டாவது என்னது? காசா. என்னதுங்க? காசா. மூன்றாவது என்னது? அஸ்தோத். என்னதுங்க? சொல்லுங்க, அஸ்தோத். அல்லேலூயா. இந்த 3 பட்டணத்தை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாக்கி எல்லாரையும் 3 பட்டணத்தை விட்டுட்டாரு. மீதியான 3 பட்டணத்தை விட்டுட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கவுனி. போதுங்கய்யா, சேர் போதுங்கய்யா. போதும், அப்படியே உட்காருங்க. முன்னாடி வந்து உட்காருங்க. நன்றி ஐயா, தேங்க்யூ. ஆண்டவர் சொல்றத நாம் அப்படியே கீழ்ப்படியணும். கடந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எனக்கு காலில் கொஞ்சோண்டு இந்த கேட்டு கிழிச்சு போச்சு. வாசல் உள்ள கேட்டு கிழிச்சிருச்சு. நான் ஊசி போடாம கொஞ்சம் அப்படி அலட்சியமா இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது இந்த ஞானசானம் கொடுக்கறது, கொஞ்சம் பேருக்கு ஞானசானம் கொடுக்கறதுக்காக அந்த தண்ணியில் இறங்கி நிற்கும் போது அதில் மீன்லாம் கடிச்சு கால் பார்த்தீங்கன்னா மீன் கடிக்கவும் புண்ணாயிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காமித்த பொழுது டாக்டர் சொல்லிட்டாரு, அது செப்டிக் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1,00,000 ரூபா ஆச்சு. ஒரே ஒரு ஊசி போட்டு, அந்த ஏடிசி ஊசி போடாதனால, சரியாக கவனிக்காதனால எனக்கு காலில் புண்ணு வந்து எவ்வளோ செலவாயிடுச்சு தெரியுமா? 1,00,000 ரூபா ஆயிடுச்சு. தேவன் இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக திட்டமிட்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன அந்த பட்டணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த காத்து ஊரு, காசா ஊரு, அஸ்தோத், இந்த 3 ஊரையும் அழிக்கும்படியாக அவர் சொன்னாரு. எல்லாத்தையும் அழிக்கும்படி சொன்னாரு. அவங்க மீதியாய் விட்டு வந்த இந்த 3 பட்டணத்தினால வருகிற விளைவு என்ன என்பதை நீங்க கட்டாயம் தியானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். முதல் என்னாகும் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை படிங்க. என்னாகும் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை படிங்க. கொஞ்சம் மைக்கில் படிங்களேன். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாய் வைத்தவர்கள் உங்கள் கண்களில் முள்ளும், உங்கள் கண்களுக்கு முள்ளும், உங்கள் விழாக்களிலே கூர்களுமாய், உங்க விழாக்களுக்கு என்னவா இருப்பாங்களா? கூர்களுமாய். பாருங்களேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படியணும். அடுத்த நம்பரை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா, என்ன போட்டிருக்கு பைபிள் வசனம் என்ன சொல்லுதான்? கண்களுக்கு என்ன இருக்குமா? கூரும், விழாக்களுக்கு என்னவா இருக்குதான்? முள்ளுகளுமா இருக்கும். இதுதான் மோசே எழுதுறார். சரி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. அருமையான தகப்பன் ஐயா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அவங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் மகிழ்ச்சியோடு இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எனக்கு ரொம்ப என்னுடைய ஊழியத்தின் பாதையில ஒரு திருப்பு முன்னா ஐயா மூலமா தான். ஐயா குறித்து நிறைய சாட்சி சொல்லணும். நான் மன நொந்து போய் ஊழியத்துக்கு வந்த புதுசுல பிரசங்கத்துக்கு முன்னாடி இதை சாட்சி சொல்லிடுறேன். நான் மன நொந்து போயிருந்தேன். ஏன்னா எனக்கு சர்ச்சில் ஒருத்தர் இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டாரு. ஒண்ணுமே இல்லை, அவர் ஏதோ பாட்டு கேட்டார், பாடுறதுக்கு நான் கொடுக்க முடியல, நெக்ஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அடுத்த நாளே சபையை என்ன பண்ணிட்டாரு?
இழுத்து மூடிட்டாரு. நான் ரொம்ப நொந்து போய் வேதனையில இருந்தேன். ஒரு முறை ஐயா வந்து பக்கத்துல, எங்க ஊருக்கும் பக்கத்துல பாஸ்டர் லூக்கா ஐயா அவங்க சர்ச்சில் வந்து செய்தி கொடுக்க வராங்க. வீட்டில் மனசுல ஒரு கஷ்டமா இருக்குது, ஐயா சர்ச்சுக்கு அங்கே இந்த செய்தியை கேட்க போலான்னு சொல்லிட்டு அங்க ஐயாவுடைய பாட்டை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு முறை அப்ப ஐயா கூட இந்த பக்கத்து இடத்துக்கு இப்படி முந்திரி தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வா தம்பின்னு கூப்பிட்டு போனாங்க. பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடைவெளி நேரங்கள்ல இந்த டீ டைம்ல நாங்க போய் நின்று பேசிட்டு இருக்கும் போது ஐயா சொன்னாங்க, ஒரு 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 பாட்டு எழுதியிருக்கேன் தம்பி, இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாடுங்க ஐயா கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாடினேன். உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் போதாதேசுவே, போதாதேசுவே, 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். என் நினைவெல்லாம் நீர் வேண்டும், நீர் போதும் இயேசுவே. இதுவரை நல்லா கேட்டேன். அடுத்தது எனக்காகவே அவங்க வார்த்தை வாயில தீர்க்கதரிசனமா வருது. ஞானம் இல்ல, பேலன் இல்ல, சுத்தரின் அறிவில்ல, ஏன் தான் அழைத்தீரோ என்னை, ஏன் தான் அழைத்தீரோ. பேரும் இல்ல, புகழ் இல்ல, பேர் சொல்ல எதுவும் இல்ல, ஏன் தான் அழைத்தீரோ, என்னில்லை தெரிந்தோ அழைத்தீரோ. ஞானம் இல்ல, பேலன் இல்ல, சுத்தரின் அறிவில்ல, ஏன் தான் அழைத்தீரோ, என்னில்லை தெரிந்தோ அழைத்தீ. இந்த பாட்டை கேட்ட உடனே என் கண்ணுல இருந்து தல தல தலன்னு தண்ணி. நானே நொந்து போயிருக்கிறேன். எனக்கு ஒரு கேள்விக்குறி வந்துச்சு, ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சாரா இல்லையா? அந்த வார்த்தை என்னை பயங்கரமா டச் பண்ணி ஒரே அழுக. எப்படி, ஏன் ஏன் அழுகிற, என்ன அழுகிற? எனக்காகவே பாடுறீங்க அந்த பாட்டு. ஊழியம் வேண்டான்னு நினைச்சேன், நம்மளுக்கு வந்து எந்த பேரு புகழ் படிப்பு ஒண்ணுமே இல்லையே, நம்மளை ஏன் அழைத்தாரோ தெரியலையேன்னு ஒரு சந்தேகத்துல இருந்தேன். அந்த வேர்டு என்னன்னா, அவர் அழைக்கலைன்னா என் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிருக்கும் என்பதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தை என் இருதயத்தை வந்து டச் பண்ணுச்சு. அல்லேலூயா, ஆமென். ஒரு பாடல் இல்ல, 2 பாடல் இல்ல, ஐயா பாடுற பாட்டெல்லாம் எனக்காகவே இருக்கு. அடுத்தது பாடுற பாட்டு எல்லாமே, ஆமென், அல்லேலூயா. அதே போல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, அதிகமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை. அப்புறம் நானும் என் மனைவி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். முதல்ல ஒரு பையன் பிறந்தான் எங்களுக்கு. 2வது தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, அப்ப சர்ச்சில் இடம் இல்லாம ஒரு சூழ்நிலை, நீ கட்டாயம் ஒரு 1/2 ஏக்கர் இடம் வாங்குவப்பா அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அல்லேலூயா. அதே போலவே தேவன் எனக்கு 1/2 ஏக்கர் இடம் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. பக்காவான பில்டிங்கை தேவன் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே அப்படியே நிறைவேறி கொண்டது. அது மாத்திரமல்ல, எனக்கு வந்து 2வது அவன் ஐயா சொன்ன வார்த்தை, அடுத்த உனக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தை தான், அதுவும் ஊழியத்துக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அதுவும் நிறைவேறுச்சு. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால பெனியேல் அவனுக்கு பேர் வைத்தோம். அவன் இன்றைக்கு பிடெக் முடிச்சுட்டு சென்னையில ஒரு கோண்டா கம்பெனில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்களை அவங்க பாடுற பாட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மிகவும் என் இருதயத்தை டச் பண்ணி எங்க சபை விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகங்கிற மாதிரி இந்த சபைக்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரட்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கூட்டம் முடிந்து நீங்க போகிறதுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் வெற்றியையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு சோகமா இருக்கும் போதெல்லாம் ஐயாவுடைய பாட்டை தான் பாடுவோம். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமா. இது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. கர்த்தரை நாம மையப்படட்டும். ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக நான் அந்த பாட்டை பாடி
ஐயா பாட்டு. ஒரு முறை எங்க சபையில ஒரு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்துல ஒரு ஐயா வந்து அந்த திருமணம் நடக்க போது ஏற்கனவே நிச்சயம் வர போயிட்டு நின்னு போச்சு. ரெண்டாவது அவருக்கு ஏற்பாடு பண்ணி அந்த திருமணம் நடக்குது. அந்த நேரத்துல எனக்கு ஒரு பாட்டு வந்ததுன்னு சொல்லி டக்குன்னு பாடுறேன். திருமணம் முடிஞ்ச உடனே நான் வாழ்ந்து காட்டுவே என்ன. அவரு மாப்பிள்ளை அழுவுறாரு. நான் வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. முச்செடியின் பக்தன் மோசேயுக்கு தரிசனம் தரவில்லையா, செங்கட கண்மலையும் எலியாவுக்கு அத்தையும் தரவில்லையா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்க. பாட்டு புக்கு இல்லாதனால லிரிக்ஸ் தெரியல. சோத்திரம் அல்லேலூயா. அது முடிஞ்ச உடனே இந்த மாப்பிள்ள, ஏன் நான் பாட வேண்டிய அந்த பாட்டை நீரே பாடிட்டீங்க. அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்படுகிற காரியங்கள். அல்லேலூயா. இந்த முறை 1ஆம் தேதி காலையில ஐயா ஒரு சின்ன ஒரு பாட்டை பாடி ஒரு செய்தி போட்டாங்க. ஆசீர்வாத மழை பெய்யும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு உண்மையாகவே ஆசீர்வாதம். அந்த மழை அல்ல, உங்களை தேவன் ஆசீர்வாத மழையினால கர்த்தர் உங்களை நிரப்ப அவர் வல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, கவனிப்ப கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைய கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். 1 காத்து பட்டணம், 2வது காசா, 3வது அஸ்தோத். மீதியாக யோசுவா மீதியாக விட்ட இந்த 3 பட்டணம். இந்த காத்து பட்டணத்துல மீதியா விட்டதுனால வந்த விளைவு நான் ஏற்கனவே சொன்னேன், லேட்டா வந்ததுனால சொல்றேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அல்லது தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு சித்தத்தோடு சொல்லும் போது அதை நாம் கட்டாயமாக கேட்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா அது மூலமாய் பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் மோசே சொன்னாரு, நீ மீதி நான் சொன்னதை நீ கேட்கல, நீ மீதியாய் விட்டதுனால உன் கண்ணுக்கு என்னவா இருக்குது, கூரா இருக்கு, உன் விழாவுக்கு கூறு, உன் கண்ணு. அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. என்னாகும் புத்தகம் 33:5 படிங்களேன். 33:5 கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. நீங்க உமக்கு முன்பதாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் மீதியாய் வைக்கிறவர்கள் உங்க கண்களுக்கு முள்ளும் உங்க விழாக்களிலே கூறுகளுமா இருப்பார்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம், சில நேரங்களில் நாம ஜெயம் எடுக்காமல் போகிறது காரணம், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை உடனே கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த காத்து பட்டணத்திலிருந்து ஒரு வசனத்தை படிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். எதுமா படிக்கிறீங்க? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் அவன் உயரம் 6 முழம். சரி, இந்த நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க.
இந்த காத்து ஊரானாகிய கோலியாத், அவன் பேர் என்னவா? கோலியாத். ஒரு 9 அடி உயரம். பாருங்க, அன்றைக்கு இந்த காத்து பட்டணத்தை மீதியாய் விட்டதுனால ஒரு ஆள் வாரான். அவன் யாரு? அவன் பேர் என்னவா? கோலியாத்து. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் தெரியுமா? 9 அடி உயரம், பெரிய மார்புடையவன், தினந்தோறும் வந்து சபையை மிரட்டி கொண்டிருக்கிறான். 40 நாள் வந்து அவன் பட்டில திட்டிகிட்டே இருக்கிறான். டேய், உங்களால பலன் இருந்தா வந்து என்கிட்ட மோதி ஜெயிச்சு பாருங்கடா. அல்லேலூயா. தினந்தோறும் சண்டை கூப்பிடுறான். ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல, ஆவிக்குரிய நிலையில நான் விட வேண்டிய காரியங்களை அப்பயே வெட்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு அவன் விட்டதுனால, யோசுவா விட்டதுனால, ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோலியாத் நிக்கிறான். அல்லேலூயா. இதுக்கு என்ன சொல்றதுன்னா, ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம். நாம் சின்ன பாவங்களை கர்த்தர் உணர்த்தும் பொழுது நான் விட வேண்டும். நான் விடலன்னு சொன்னா பெரிய கோலியாத்தா வந்து நிக்கும். அல்லேலூயா. தினந்தோறும் வந்து 40 நாளும் வந்து மிரட்டுறான், திட்டுறான். அவன் ஆளை பார்த்தா நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல மூக்கு முழியுமா இருக்கிறான். அவனை பார்க்கும்போது ஜனங்க நடுங்கி போறாங்க. யாராவது இருக்கிறீங்களா யுத்தத்துக்கு வர்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு? யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லும் பொழுது, எப்பொழுது ஆண்டவர் சொல்றாரோ அப்பயே நாம் அதை கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் விடல. தாவீது எழும்பினா, அவன் வந்தான், ஒரு 5 கூழாங்கல்ல பொறுக்கனா, கவன்ல வச்சான், கல்ல சுருட்டி விட்டான். என்ன பண்ணான் தெரியுமா? குப்புற விழுந்துட்டான். அல்லேலூயா. யாரு? கோலியாத். தாவீது வந்தான், 5 கூழாங்கல் எடுத்தான். ஏன் 5 கல்லு? அவனுக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல. அல்லேலூயா. 4 பேர் வந்தானாலும் அவனை கொல்றதுக்கு என்ன இருக்கு? தேவ பலன் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். உன்னை தினந்தோறும் மிரட்டுகிற, உன்னுடைய எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஜெபங்களை நாம் ஒழுங்கு செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மறைமுகமாக கோலியாத்தை போல பிரச்சனையோடு நீ வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். ஆமென். இது முடியாது, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவம் என்னை விட நீங்காதுன்னு நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆமென். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆமென். 5 கல்லு கோலியாத் இழுத்து விட்டான் பாருங்க, குப்புற விழுவுறான். அவன் கத்தியே எடுத்து அவன் கழுத்து என்ன பண்ணியாச்சு? வெட்டியாச்சு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவன் கத்தி சொல்லுங்க, அவன் கத்தியே எடுத்து அவன் கழுத்து என்ன பண்ணியாச்சு? வெட்டியாச்சு. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக ஒரு பட்டணத்தை குறித்து நாம தியானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 - 4 வரை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 - 4 வரை. காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, அப்பொழுது சிம்சோன் சரி. 2வது பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசா. எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல ஒரு பட்டணம் சொன்ன, அது பட்டணத்துக்கு பேர் என்ன? காத்து. என்னது?
காத்து பட்டணத்தை விட்டதுனால யாரு வந்தா? கோலியாத்து வந்தான். ரெண்டாவது ஒரு பட்டணத்தை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்குது. அந்த பட்டணத்துக்கு பேரு என்னவா? காசா பட்டணம். இந்த காசா பட்டணம் எதை முக்கியத்துவப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேசித்தனத்தின் ஆவி. நாவிங்க வேசித்தனத்தின் ஆவி. இங்க ஒரு நபர் இருக்கிறான், அவன் பேரு சிம்சோன். அவன் பேர் என்னவா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்னவா? சிம்சோன். அல்லேலூயா. இந்த சிம்சோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். யாருங்க இவன்? சொல்லுங்க. பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். தேவனுக்காக தன்னை பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். இவனை க்ளோஸ் பண்றதுக்காக அந்த காசா பட்டணம் எழும்பிருக்கு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவனை, இந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவனை தூக்கி அந்த காசா பட்டணத்துல, தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க, இந்த வேசித்தனத்தின் ஆவி இந்த இடத்துல போட்டிருக்கு. வேசித்தனத்தின் ஆவி இவனை விடவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். அந்த பட்டணத்தை முன்னாடியே அழிச்சிருந்தா இவ்வளவு லாஸ் வந்திருக்குது அது. ஆனா இவனுக்காக, நல்லா கவனிங்க, இவனுக்காக அந்த காசா பட்டணம் இந்த சிம்சோனுக்காக 1500 வெள்ளி பணம் செலவு பண்ணுது. எவ்வளவுங்க? சத்தமா சொல்லுங்க. 1500 வெள்ளி பணம். இயேசுவ காட்டி கொடுத்தான். எவ்வளவுக்கு? 30 வெள்ளி காசு. எவ்வளவுங்க? 30 வெள்ளி காசு. அந்த நாட்கள்ல ஒரு திருமணம் நடக்கணும்னா 10 வெள்ளி காசு இருந்தா போதும். ஆனா இவனுடைய பிரதிஷ்டைய வீணாக்குறதுக்காக, அல்லேலூயா, இவன் பிரதிஷ்டைய க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு 1500 வெள்ளி பணத்தை, இப்ப இன்னைக்கு உள்ள மதிப்பீடு சொல்றோம்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 1.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு பிரதிஷ்டையை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பட்டணம் எழும்பி இருக்குன்னா அது என்ன பட்டணம் தெரியுமா? காசா பட்டணம். அல்லேலூயா. சமயமா கூட இன்னமும் அங்க காணப்படுகிற அந்த ஆவிகளின் கிரியைகள் மாறல. சமயமா நம்ம நியூஸ்ல கேட்டோம், காசா பட்டணத்துல குண்டு போட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் அழைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாய் காணப்படணும். உங்க பிரதிஷ்டையை க்ளோஸ் பண்றதுக்கு பலவிதமான காரியங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறது. ஒன்று நல்லா கவனிங்க, இவனை 7 அகனி நார்னால கட்டினார்கள். பைபிள போட்டிருக்கு. எத்தனை விதமான நார்ல கட்டிருக்காங்களாம் வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்களேன். மைக்கில கொஞ்சம் சத்தமா படிச்சீங்கன்னா எல்லாம் புரியும் நினைக்கிறேன். ஏன் காதுல சரியா தெரியல. அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவனை என்ன பண்ணாங்க? கட்டினார்கள். என்ன நாருங்க? 7 அகனினார்னால அவனை என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. அது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த 7 அகனினார்னால கட்டினாங்க. நெருப்புப்பட்ட நூலை போல தெரிச்சு போச்சு. ஒரு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எப்படி? நெருப்புப்பட்ட நூலை போல என்ன ஆயிடுச்சு? தெரிச்சு போச்சு. அல்லேலூயா. இப்ப இந்த 7 அகனினார்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு படிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்துல வந்து, நல்லா கவனிங்க, ஒண்ணு என்னவா? தகப்பனையும் உன் தாயையும் உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் உன் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால்
எனக்கு என்னவா இருக்க மாட்டீங்க, சீசனா இருக்கமா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பெற்றப்பட்ட மனுஷனுக்குள்ளார கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை எந்த விதத்திலும் பிசாசு கட்டினாலும் அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால் நெருப்பு பட்ட அந்த நூலை போல தெரித்து போக வேண்டும். ஆமென். உன்னை யாராலையும் கட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு கட்டி போட்டான். இன்னைக்கு மழை பெய்யுது, நீ எதுக்கு நீ போற? ஆமா இல்லன்னு உடனே கயிறு, கயிறு மழையினால கட்டப்பட்ட கயிறு. சில நேரங்கள்ல அம்மாவே சொல்லும், அம்மா எப்பாடி எங்கடா போற, சர்ச்சுக்கா போற? எனக்கு ரொம்ப சீரியஸா இருக்குடா, எனக்கு மூச்சு விடவே முடியலடா, நீ ஜெபத்துக்கு போறங்கறியடா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலாமே. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் நம்ம சொல்லுவாங்க, எனக்கு இந்த வியாதியை காட்டிலையும் ஆண்டவர் பெரியவர். ஆமென். இருமா, நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஒடியாந்துட்டா கர்த்தர் அங்க அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆமென். அது மாத்திரமல்ல, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு என்ன இருக்க மாட்டேன். ஆமென். இருக்கிறம்மா. அந்த மெயின் கேட்டு கிட்ட வந்து 2 பேர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இயேசுவை மறுதளிச்சுட்டு போயிடுங்கப்பா, இல்லைன்னா சுட்டுடுவான்னு சொன்னா எத்தனை பேர் கேட்டெல்லாம் உடைச்சிட்டு ஏறி குதிச்சு அந்த பக்கம் போடுறான்ல. அல்லேலூயா. சுடியா, என்ன சுடியா முதலாவது? அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள்ளார அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். இந்த சிம்சனுக்குள்ளார அப்படிப்பட்ட பிரதிஷ்டை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை கயிறை போட்டு கட்டினாலும் அவனை என்ன பண்ண முடியல. ஆமா. அப்புறம் போட்டிருக்கு 2 புது கயிறுனால அவனை கட்டுனாங்களாம். 2 புது கயிறுனால அவன் என்ன பண்ணாங்க, கட்டுனாங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த 2 கயிறும் அபிஷேகம் வந்த உடனே அது உடைஞ்சு நொறுங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த கடவுளுக்கு ஒரு பேரு தாகூன். இந்த தாகூனுங்கிற தாகூன் எப்படிப்பட்டதா இருக்கும்னு வேதம் சொல்லுது. அதாவது அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னா வெற்றியின் கடவுள். தேவன் எங்களுடைய கடவுளாகிய தாகூன் இந்த பெலிஸ்தருடைய அந்த பெலிஸ்தருடைய கடவுள் இந்த இஸ்ரவேலுடைய இருக்கிற அந்த சிம்சோனை எங்க கையில கொடுத்ததுக்காக ஒரு வெற்றியின் கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாட போகிறோம். அடுத்த ஆண்டு இது தொடர்ச்சியாகவே நடக்க போகிறது. சிம்சோனுக்குள்ள ஒரு வேதனை, ஐயோ என்னுடைய பிரதிஷ்டையை நான் இழந்துட்டேனே, என்னுடைய பிரதிஷ்டையை இழந்துட்டேனே. அவன் கேட்கிறான், அவன் கைலாவு கொடுக்குற 2 பேரை கூப்பிட்டு, இந்த பில்டிங் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவன் சொல்றான், ஒரே தூணுனால 2 தூணுனால கட்டப்பட்ட அந்த பில்டிங்கு. வந்த அத்தனை பேருக்கும் இவன் தான் மாவரைக்கிறவனாய் காணப்படுகிறான். ஒரு கையால ஒரு தூணையும் இன்னொரு கையால ஒரு தூணையும் அவன் தடவி பார்த்து நீட்டி பார்க்கறான். வெரி குட். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே ஒரு விசை என் மேல அந்த வல்லமை அனுப்புங்க. அல்லேலூயா. ஒரு விசை. அவன் சொன்ன மாத்திரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சு. அந்த 2 தூணையும் வச்சு அசைத்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு அசைத்தான் பாருங்க. அந்த பில்டிங் எல்லாம் விழுந்து அதோட அவன் என்ன பண்ணி போனான், மரித்து போனான். அல்லேலூயா. ஆமென். பைபிள் வசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கும் போது அவன் செத்ததை காட்டிலையும் பெலிஸ்தரை கொண்டதை காட்டிலையும் செத்த பிற்பாடு கொண்டதுதான் அநேகர். அல்லேலூயா. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம் மாத்திரம் இந்த சிம்சோன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலன்னா அடுத்த வருஷம் இது நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷமும் நடக்கும். வருடம் ஒரு கொண்டாட்டம் அந்த நாள்ல நடக்கும். எங்க கடவுள் தான் பெரியவர் என்று சொல்லி அவர் கொண்டாட ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக. அல்லேலூயா. அதை அவன் நினைத்தான், மனதுக்குள்ள நினைத்தான், ஆண்டவரே இதோட இன்னொரு வேத அந்த எல்லா ஆண்மகனும் அங்க இருந்தானா. அடுத்த முறை கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல.
அல்லேலூயா. அடுத்த வருஷம் இப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த உருக்கமும் பாரமும் அவன் இருதயத்துக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இது நல்ல நேரம், இது நல்ல தருணம். இப்பொழுது நீ தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தவறுது தப்பல்ல. இன்றைக்கு ஒரு மாற்றங்கள் வரணும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். தேவன் ஏன் மூலமாய் ஒரு பெரிய திட்டங்களையும் ஒரு தீர்மானங்களையும் ஏன் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறவராய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஜெயம் எடுக்கணும். ஆமென். கர்த்தர் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. தேவனை நம்புறார் ஐயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்புறார் ஐயா. என் வேலையை நல்லா செய்வேன்னு சொல்லி. அல்லேலூயா. அழிந்து போகிற மக்கள் இந்த கிராமங்கள்ல, இந்த பூத்தோட்ட பகுதியில எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமே, தேவ சமூகத்துக்கு வரணுமே. ஓ மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் கர்த்தர் செய்யட்டுமே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டான், கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமென். மூன்றாவதாக ஒரு பட்டணம். அந்த பட்டணம் அஸ்தோத் ஊர். என்ன பட்டணமா? சத்தமா சொல்லுங்க. என்னது? அஸ்தோத் ஊர். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ல இருந்து படிங்க. படிங்க சத்தமா, டைம் இல்லையே. மறுநாள் காலமே எழுந்திருந்து சரி கவனிங்க. இந்த அஸ்தோத் ஊரார் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணி போனாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அஸ்தோத் ஊரார் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணாங்க? பிடிச்சிட்டாங்க. இந்த அஸ்தோத் ஊரார் கர்த்தருடைய பெட்டி பைபிள்ல சொல்லப்படுது வல்லமை விளங்கும் பெட்டி. கர்த்தருடைய பெட்டி எப்படிப்பட்ட பெட்டி? சத்தமா சொல்லுங்களேன். வல்லமை விளங்கும் பெட்டி. இந்த கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதேம் வீட்டுல இருந்துச்சு. 3 மாசம் இருந்துச்சு. கர்த்தர் அவனுடைய எல்லாரையும், வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பெட்டியை குறித்து உங்களுக்கு தெரியணும். கர்த்தருடைய பெட்டி எங்க இருந்துச்சு சொல்லுங்க? ஓபேத் ஏதேம் வீட்டுல இருந்துச்சு. அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுடைய குடும்பங்கள்ல எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்துச்சு. எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்துச்சு. 60 பிள்ளைங்க நினைக்கிறேன் வேதத்தின்படி. 30 ஆணு 30 பிள்ளைங்க. அவன் எல்லாருக்கும் பாருங்க 3 மாசம் தான் கர்த்தருடைய பெட்டி அங்க இருந்துச்சு. அந்த வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டுல இருக்கணும். கர்த்தருடைய பெட்டின்னா என்ன? வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய பெட்டி என்பது இது ஒரு பெரிய செய்தி. அந்த கர்த்தருடைய பெட்டியில என்னெல்லாம் இருந்துச்சு, கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல், கற்பலைகள், மன்னா. என்னது? 3 காரியம் இருந்துச்சு. 1 ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை குறிக்கிறது. ஈசாயின் அடிமரத்தில் ஒரு கிளை தோன்றி. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியில என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஸ்தோத்திரம். நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, டைம் இல்லை. ஆனாலும் நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் அந்த பெட்டியிலே மன்னா, முதலாவது என்ன என்ன வைக்கப்பட்டிருந்தது? மன்னா.
ஆரோனுடைய தளிர்த்த கோல் உடன்படிக்கையின் கற்பலகையில் இருந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா. மன்னா அப்படின்னாலும் இயேசுதான். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கின மன்னா, மன்னான்னா யார் தான்? இயேசு. ரெண்டாவது இதுக்கு கற்பலகையும் என்னதான் குறிக்குது? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை, யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை, அல்லேலூயா. கற்பலையும் இயேசுதான், துளிர்த்த கோலும் இயேசுதான். இந்த இயேசு யார் வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி ஆமென். இயேசு உங்க வீட்டில் இருக்காரா? அல்லேலூயா. ஆமென். இயேசு, நான் சண்டே கிளாஸ் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் கண்ணீர் இல்லை. இப்படி எல்லாம் பாடலாம். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இயேசு உங்க வீட்டுல இருந்தா உங்க வீடு என்னவா இருக்குமா? ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இயேசு உங்க வீட்டுல இருக்காரா? என் வீட்டுல இயேசு இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஒரு கழுதையின் மேல இயேசு வந்தாரு. அந்த கழுதைக்கு பட்டு கம்பளங்களை விரித்தார்கள், தலைகளை வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று நான் வரும்போது பார்த்தேன், ஐயா ஒரு பெரிய நோட்டீஸை போட்டு என் பேரெல்லாம் போட்டு, இந்த கழுதைக்கு இயேசு உள்ள வந்ததுனால தாங்க அந்த மரியாதை. கரங்களை தட்டி ஒன்றுக்கு உதவாது இருந்த என்னை இந்த இயேசு எனக்குள்ள வந்ததுனால கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருப்பார் என்று சொன்னால் ஆமென். சரி, கர்த்தருடைய பெட்டி அந்த அஸ்தோத்தூரான் பிடிபட்டு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய பெட்டி தாகூன் கோயில்ல கொண்டு வச்சாங்களாம். அவங்க நினைச்சாங்க எங்க கடவுள் பெரியவர், எங்க கடவுள் பெரியவர் சொல்லி தாகூன் கோயில்ல கொண்டு வச்சாங்க. தாகூன் கோயில வச்சபோது இந்த பெட்டியில் இருக்கிற தன்மை எல்லாம் மாறிடும், இந்த பெட்டியில் இருக்க வல்லமை எல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படி நினைச்சு கொண்டு போய் அங்க வைத்தாங்க. பாருங்க, அது அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது முகங்கொப்புற விழுந்து கிடந்துச்சான். எப்படி கிடந்துச்சு? அல்லேலூயா. என்ன சொல்லுது தெரியுமா? என்னை அன்றி உனக்கு வேற தெய்வம். அல்லேலூயா. பைபிள் வசனம், எல்லா முழங்காலும் அவருக்கு என்ன பண்ணும்? முடங்கும். இயேசுதான் பெரியவர், அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆமே. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உடைய வாழ்க்கையில என்ன வியாதி வந்திருக்கலாம், என்ன பிரச்சனை வந்திருக்கலாம், என்ன போராட்ட வந்திருக்கலாம். ஆமே. இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். முகங்குப்புற விழுந்து கிடக்கு. அவன் வந்து பார்க்கறான், இதை காத்துல கீத்துல பட்டிருக்குமோன்னு சொல்லி மீண்டும் அது ஸ்தானத்துல வைத்தானா. அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அது முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் அது தலையும் கைகளும் வாசல் படியில உடைந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. நல்லா கவனிங்க. மூளை இருந்தாதான், சொல்லுங்க, மூளை இருந்தாதான் கை கட்டளையிடும். மூளையும் இல்ல, கையும் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன இல்ல? தலை எங்க கிடக்கு, கை எங்க கிடக்கு? அதுக்கு நீ ஏன் உங்களை பயப்படுற? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவங்க அறிவுபூர்வமா நினைத்தார்கள், எங்க கடவுள் பெரியவர் என்று நினைத்தார்கள், எங்க கடவுளால முடியாது ஒண்ணுமே இல்லை நினைத்தார்கள். அல்லேலூயா. அந்த பெட்டியை கொண்டு போய் எங்க வைத்தார்கள் தெரியுமா? தாகூன் கோயில்ல வைத்தாங்க. அல்லேலூயா. அந்த தாகூன் உடைந்து கிடந்தது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ வாய்க்காமலே போகும். ஆமென். அல்லேலூயா. எங்க ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, மந்திரம் போய் அந்த கோயில அந்த குதிரை காலில் போய் கட்டிட்டாங்களாம். எந்த காலில்? உனக்கு நீ எந்த காலில் கட்டினாலும். ஆமென். நான் திருவண்ணாமலையில் ஊழியம் செய்த ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அந்த ஊர்ல ஒருத்தர் ஃபேமஸான மந்திரவாதி, குருக்கள்னு சொல்லுவார். அவரு செவிட்டு குருக்கள், காது சரியா கேட்காது, அதனால அவருக்கு பேரு செவிட்டு குருக்கள். சோத்திரம். அப்ப நாங்க உள்ள ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சி ஜெபம் பண்றதுக்காக போயிருந்தோம். அவரு அந்த கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு நேர் எழுத்தா மாதிரி அவரு கரெக்டா 4 மணிக்கு அந்த செவிட்டு குருக்கள் அவரு கடையில தான் வந்து டீ குடிக்க வருவார்.
நாங்கள் உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் அங்கேருந்து வந்தாரு, கீழே குனிஞ்சு இப்படி பார்த்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். இவர் வந்து ஒரு பாஸ்டர், அவர் வந்து ஜெபம் பண்ண வந்திருக்காரு. எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். என் பொண்ணு அந்த அந்த பைத்தியம் மாதிரி அலைஞ்சது, சர்ச்சுக்கு வந்து ஒரு படம் தான் மாற்றம் வந்துச்சு. அப்போ அவருக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறோன்னு சொன்ன உடனே அந்த செவிட்டு குருக்கள் சொல்கிறாரு, யார் ஜெபம் பண்ணுறது பாஸ்டரா? நான் உடனே வெளில வந்தேன். சொன்ன உடனே அவர் குருக்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு விஷ் பண்ணேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் எட்வின் வில்லியம்யா அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் மந்திரம் செய்ய வந்தான். உங்களுக்கு விரோதமாக உங்கள் பேர் எட்வின் வில்லியம்மா? இங்கே தானே ஊழியம் செய்றீங்க, இங்கே தானே சபை வச்சுக்கிறீங்களா? ஆமாம், உனக்கு விரோதமாக மந்திரம் பண்ண வந்தான். நான் சொல்லிட்டேன், இயேசுநாதருக்கு மந்திரம் பலிக்காது. அல்லையா சொல்லுங்களேன், இயேசுநாதருக்கு என்ன பண்ணாதான்? மந்திரம் பலிக்காது. இப்ப சொல்லுங்க, இயேசுநாதருக்கு மந்திரம் என்ன பண்ணாது? உனக்குள்ள இயேசுநாதர் இருந்தாருன்னா மந்திரம் என்ன பண்ணாது? பலிக்காது. கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுநாதருக்கு மந்திரம் என்ன பண்ணாது? சொல்லிட்டேயா. அந்த அம்மாவுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்க அந்த புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வந்துருச்சு. அல்லேலூயா. எப்படி அவர் கேட்குறாரு, எப்படி மந்திரம் பலிக்காதுன்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. நாங்கள் பொதுவாக குலதெய்வத்தை வச்சு தான் நாங்கள் பூஜை போடுவோம். குலதெய்வம் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லும். ஆனால் இவங்க குலதெய்வம் இயேசுநாதராச்சே, இயேசுநாதர் எப்படி வருவாரு? எல்லாமும் அதுக்கு கீழே தானே நிற்கிது. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன பண்ணாது? வாய்க்காது. ஆமென். இந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக இந்த தாவூன் எப்படி கிடக்குது? முகங்கொப்புற ஒன்று அடிக்கடி மிரட்டுகிற மந்திரமா இருக்கலாம், அடிக்கடி உனக்கு விரோதமாய் செயல்படுகிற சில ஆவிகளா இருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவர். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய பெட்டி இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த கர்த்தருடைய பெட்டி இந்த அஸ்தோத் ஊரான் என்ன பண்ணி போயிட்டான்? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு துக்கமான செய்தி. அடுத்த லெவலுக்கு இந்த பெட்டியை பாதுகாக்கிறது கூட இன்றைக்கு அந்த நாட்கள்ல ஆட்கள் இல்லை. இந்த ஏலியின் பிள்ளைங்க சரியில்லை. அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் சரியில்லை. இந்த சாமுவேல் இந்த அண்ணால் அங்க வந்து பார்க்கும்போது வேதனையோடு துக்கத்தோடு, ஐயோ ஏலிக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை யார் செய்வா? ஏலிக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை யார் செய்வா? ஒரு வேதனை இருந்தது, ஒரு துக்கம் இருந்தது. அப்பதான் சத்தமாவ நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து, என்னுடைய ஆலோசனை, சத்தம் போட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா இந்த ஏலிக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா ஏலி வந்து அடிச்சிருப்பாரு. அல்லேலூயா, ஆமென். பெத்தட்டினால்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு குடிகாரன் எப்படி குடிச்சிட்டு பேசுவானோ அது மாதிரி அவ என்ன பண்ணாலாம்? பெத்தட்டினாள். ஆண்டவரே இதுக்கப்புறம் இந்த பாரமுள்ள தாய் தேசத்துக்கு வேணும். அல்லேலூயா. வரலையே சொல்லுங்களேன். பாரமுள்ள தாய், அல்லேலூயா, ஜெபிக்கிற தாய். இந்த பட்டணம் பாழா கிடக்கிறதே, இந்த ஊழியம் பாழா கிடக்கிறதே, இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நான் வர ஆண்டவரே. இருக்கிறமா? சின்ன மழை வந்த உடனே வர்றது நிறுத்திட்டோமே. அல்லேலூயா. சின்ன காரியம் ஏதாவது நடந்துச்சுன்னா ஆமா போ, வேண்டாம். அல்லேலூயா. எங்க சபைக்கு ஒரு ஐயா புதுசா சபைக்கு வந்தாங்க. அவங்க வேற்று இந்த அவங்க வேற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதாவது வந்து எப்படி சொல்றது, அந்த ஏரியாவில் மெஜாரிட்டியா இருக்கிற கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். சர்ச்சுக்கு வந்த உடனே கொஞ்ச நாளுக்குள்ளார அந்த வீட்டில் ஒரு பையன் சபைக்கு நல்லா வந்தான். குறிப்பிட்ட நாட்கள் புதுசா வந்த உடனே அந்த குழந்தை இறந்து போச்சு. இறந்து போன உடனே அவங்க முதலாவது எங்களுக்கு செய்தி சொல்லி விட்டாங்க. நாங்கள் போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறோம், மனசு கஷ்டமாக இருக்குது. புதுசாக சபைக்கு வந்தாங்க,
இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பாஸ் வந்தானே இன்னைக்கு அடிக்கணும், இந்த பாஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. நாங்க ஜெபம் பண்ணிட்டு அங்க போனோம், போய் நிக்கிறோம். எல்லாம் முறுமுறுக்கிறான், ஒரு மாதிரி பேசுறான். உடனே அந்த அம்மா எழுந்திரிச்சு நின்னாங்க. இங்க பார், எங்க பாஸ்டர் வந்திருக்கிறாரு. நாங்க இவ்வளவு நாள் எத்தனையோ தெய்வத்தை வணங்கணும், இன்றைக்கு நாங்க இயேசுநாதரை வணங்குறோம். என் மகன் செத்து போயிட்டான், அதை குறித்து நான் கவலைப்படலை. அல்லேலூயா. என் மகன் செத்து போயிட்டான், எனக்கு ஆண்டவர் முக்கியம். நான் கஷ்டப்படும் போது என் சொந்த பந்தம் யாருமே என் கூட வரவே இல்லை, எதுக்கும் வந்து நிக்கல. இன்னைக்கு பிரச்சனை பண்ண வந்து உனக்கு இஷ்டம் இருந்தா நீ வந்து பார்த்துட்டு போ, நான் என்ன சொல்றேனோ அதன்படி செய்கிறா இருந்தா இங்க இரு, இல்லைன்னா கிளம்பி போயிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாய் சொன்ன வார்த்தை எல்லா இருதயமும் நொறுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? என் குழந்தை போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் பலனை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை இந்த காரியத்திலிருந்து இது என்னங்கிறது எனக்கு தெளிவாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். என் ஆண்டவருக்காக வாழ்வோம், எங்க குடும்பமே போனாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக நிற்போம். அல்லேலூயா. திரளான கூட்டம் இருந்துச்சு. நான் புது வருடங்கள்ல பார்த்த பொழுது இடம் பத்தாம அங்கெல்லாம் சேர், இங்கெல்லாம் சேர். இப்ப பாக்குறேன் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க விசேஷித்தவர்கள். தேசத்துக்காக அழுகணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், தேவ சித்தத்தை நான் செய்யணும் என்று சொல்லி ஆவலோடு நீ வந்திருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்த ஒரு வல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெட்டி அந்த பாரம் அந்த அண்ணாளுக்குள்ள வந்துச்சு. அப்ப சொல்றா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தேனா அதை உமக்கே என்ன பண்றேன், தருகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், குழந்தையை கொடுத்தார். அது தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆமென். சரி, இங்க வருவோம். அதுக்கு முன்பதாக அந்த கர்த்தருடைய பெட்டி அங்க பிடிபட்டு போனதுனால நல்லா கவனிங்க, வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் சத்தமா படிங்க பாப்போம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன பண்ணிச்சான், விலகி போயிடுச்சு. ஐயா அம்மா, இயேசு இல்லைன்னா உன்கிட்ட என்ன இருக்காது, மகிமை இருக்காது. அல்லேலூயா. இங்க போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல்ல இருந்து பிடிபட்டு போனதுனால கர்த்தருடைய மகிமை அங்க என்ன பண்ணிட்டான், விலகி போயிடுச்சு. உன் வாழ்க்கையில இயேசு இருந்தாருன்னா மகிழ்ச்சி. அல்லேலூயா. தேவ மகிமை உன்னை விட்டு போயிடும், தேவனுடைய மகிமை உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. தேவ மகிமை இல்லைன்னா என்ன பணமா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா. சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க, முகத்தை வச்சே பார்க்கலாம் அவங்க முகம் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குன்னு. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவங்க, தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருக்கவங்க முகம் எப்படி இருக்குமா, பிரகாசமா இருக்கும். கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா உங்க முகம், நாங்க சொல்லுவோம் எங்க ஊர்ல, சில பேர் முகம் சொரக்கா மாதிரி இருக்கும், சில பேர் முகம் பரங்கா. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா சொரைக்கா மாதிரி கூரா உருன்னு. ஆனா பரங்கா பார்த்தீங்கன்னா பரவலா அப்படியே சிரித்த முகத்தோடு. அல்லேலூயா. ஆமென். நிறைய முகம் வந்து பரங்கா மாதிரி தான் இருக்குது. சரைக்காம இயேசு இல்லைன்னா தேவ பிள்ளையே. அல்லேலூயா. நீங்க இந்த பாட்டு சின்ன பிள்ளைல பாடின பாட்டு, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே, எவரும் அறியாரு என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியு. பாடுங்களேன் சத்தமா. அல்லேலூயா. நாங்க ஆரம்ப நாட்கள்ல அந்த எருக்கூர்ல இது மாதிரி எங்க அப்பா
பார்த்திபராஜ் ஐயா, ஈஸ்வராஜ் ஐயா எல்லாம் சேர்ந்து ஒரு மாந்தோப்புல ஜெபம் நடத்துவாங்க. மாந்தோப்புல ஜெபம். அப்ப ஐயா சொல்லி கொடுத்த அந்த பாட்டு, இந்த டேமன் அடிச்சுக்கிட்டு நான் டேமனை மேல வைக்கிற வர என் உள்ளம் பொங்கி 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 பாடலாமா? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே, எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி. நிறைய பேருக்கு பொங்கல. இந்த கர்ச்சீப்பை கீழே போடுற வர நீ என்ன சொல்லணும்? அப்படி டேமரை தூக்கி மேல வச்சு சொன்னாங்க, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே, எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால். சத்தமா சத்தமா போதாது. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இசன்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே, எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுது. கரங்களை தட்டி ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. உங்கள்கிட்ட கத்துக்கிட்டு சோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம், ஆமென். பொதுவா எங்க அப்பா ஸ்டேஜ்ல இருந்தாவே எனக்கு பிரசங்கம் வராது. அது போல ஐயா இங்க உட்கார்ந்திருக்கும் போது ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஒரு துக்கமான காரியம், கர்த்தருடைய பெட்டியை இழந்துடவே கூடாதுங்க. எதை இழந்தாலும் இயேசுவை என்ன பண்ணக்கூடாது? எழுந்திரவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த அஸ்தோத்து ஊரான அத்தனை பேருக்கும் மூல வியாதி வந்துருச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டியை அவன் பிடிச்சிட்டு போனதுனால. கர்த்தருடைய பெட்டி இல்லைன்னா இஸ்ரவேலுக்கு என்ன இல்லை? மகிமை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன இல்லை? பேசுங்க பேசுங்க. மகிமை இல்லை. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருந்தா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமென். கடந்த நாட்கள்ல ஏன் இந்த ஜெபத்துக்கு நீங்க வரணும் பாருங்களேன். எங்க வீட்டுல கடந்த நாட்கள்ல இந்த கோழி எல்லாம் வளர்த்த, காணிக்க வந்த கோழி எல்லாம் கொண்டாந்து இருந்துச்சு நிறைய. எங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுச்சு, இந்த கோழி எல்லாம் பிடிச்சி வித்துருங்க, நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, எதுக்கு இந்த கோழி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, ஒரு 2 கோழியை பிடிச்சி ஒரு அம்மாட்ட கொடுத்து வித்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அது என்ன பண்ணிடுச்சு, அந்த கடற்கரை ஓரத்தில் நாக்கிருக்கு போறாங்க ஒரு ஏரியாவில் கொண்டு போய் கொடுத்துச்சு. ஒரு 3 நாள் கழிச்சு, நல்ல முட்டை விடுற கோழி, நல்ல முட்டை விடுற கோழி, 3 நாள் கழிச்சு காலையில அந்த 2 கோழியும் பிடிச்சிக்கிட்டு அந்த விட்டுருந்த ஒரு 6 முட்டையும் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துச்சு. வந்துட்டு இந்த கோழியும் வேணாம், முட்டையும் வேணாம், காசும் வேணாம். இல்லையா? ஏமா என்னமாச்சு? இந்த கோழி என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் குலதெய்வம் ஓடி போச்சு. ஒரு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். என் வீட்டுக்காரம்மா இங்க தான் இருக்கு, நீங்க முடிஞ்சவன கேட்டு பாருங்களா, போய் சொல்லல. ஆமே, அல்லேலூயா. கோழியும் வேணாம், முட்டையும் வேணாம், இந்த கோழி வந்ததுல இருந்து என் குலதெய்வம் நைட்ல வந்து, இந்த கோழி ஏன் வந்தது? இயேசுநாதர் கோழி ஆச்சா, நான் வீட்ல இல்ல. ஆமே, எங்க வீட்டுல இருக்கிற கோழிக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும் போது கரங்களை தட்டி ஆமேன், சத்தமா 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல வரணுங்க. இயேசு இருந்தாருன்னா ஆமே, கோழி எல்லாம், ஆடெல்லாம், இன்னொரு சம்பவம் சொன்ன பாருங்க. ஒரு எங்க ஊர்ல சீர்காழில ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, அவர் பேர் இளங்கோவன். அவர் ஒரு ஆடு கொடுத்தாரு. இந்த ஆடு குட்டி போட மாட்டேதையா, நீ போய் மீட்டிங் ஊழியர் கொடு நடத்தினா அடிச்சு சாப்பாடு போட்டுறியான்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அதை கொண்டு வளர்த்தேன்.
அதுக்கு பேர் என்ன வச்சேன்? ஏஞ்சல்னு பேர் வச்சேன். என்னது? யாராவது இருக்கிறீங்களா? மன்னிச்சிங்க. ஏஞ்சல்னா வரும். ஏஞ்சல் அப்படின்னு சொன்னா வரும். எங்க வீட்டில் இருக்க அந்த தென்னை, அந்த மாமரத்தில் இருக்க கொலையெல்லாம் பிடிச்சி போடுவேன். நல்லா சாப்பிட்டுச்சு. பட்டாணின்னா அதுக்கு பிடிக்கும் போல. ஒரு நாள் பட்டாணி சாப்பிட்டேன், வந்து மடக்கு மடக்கு மடக்குன்னு என்ன பண்ணுச்சு பாருங்க. அது அந்த மாசம் அந்த குட்டி போகிற நேரம் வந்துச்சு. வயிறு பெருசாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி பரவாயில்ல, இது நம்மளை போல சோறுகிறு தின்னு பெருசாயிட்டு போல அப்படின்னு நினைச்சேன். 6 குட்டி போட்டுதுங்க. எத்தனை குட்டி போட்டுது? 6. எங்கேயாவது நடக்குமாங்க? அல்லையா சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். எத்தனை குட்டி போட்டுச்சு? 6 குட்டி. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதுனால அது பெருகுது. கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. ஜெபம் அப்படின்னு சொன்னா நீ வந்துடணும். உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி 3 மாசம் தான் இருந்துச்சு. அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த பெட்டியை அவன் பிடிச்சி போன அஸ்தோத் ஊரான ஆகிய. ஆனா தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டு. நான் முடிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க இருதயத்தை நினைச்சு பாருங்க. சில நேரங்கள்ல ஆசீர்வாதம் வரும்போது ஆண்டோட சமூகத்துக்கு வருவீங்க. சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இல்ல, யார்ட்டையும் எக்காரத்தை கொண்டு கர்த்தருடைய பெட்டிய நீ விட்டுடவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். இயேசுவை எதற்கையும் இழந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. என் சர்ச்சில் ஒருத்தவன் நல்ல பாயெல்லாம் போட்டான், நல்லா கூட்டுவான், எல்லாம் பண்ணுவான். கொஞ்ச நாள் அவன் சபைக்கு வரல. ஏன்டா வரல? என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கேட்கறான். ஏன்டா வரல சபைக்கு? ஏன்டா வரல? நல்லா கூட்டுருவியே, பாயெல்லாம் போடுவான், டேபிள்லாம் தொடச்சு நல்லா அவன் நல்லா நீட்டா பண்ணுவான். அவன் ஒரு பதிலும் சொல்லல. வந்துட்டேன், வரங்கயான்ட்டு போயிட்டான். மீண்டும் மீண்டும் அவனை போய் சந்திச்சேன். சரி, அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை விசாரிச்சான். அவன் ஒரு பொண்ணை விரும்புறான். அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டான்? இயேசுநாதர் எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இயேசுநாதர் எனக்கு, நீ சபைக்கு போகாம இருந்தீன்னா உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னிச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு வேதனையோடு அவனை பார்க்கும்போது வேதனையோடு இருக்கிறான். குழந்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. 3 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? ஆண்டவரை காட்டிலும் எனக்கு அது முக்கியம் சொல்லிட்டு ஓடனா. அல்லேலூயா. அதாலேயே அவன் வாழ்க்கை என்னவா இருக்குது? வீணா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எதை இழந்தாலும் என் ஆண்டவரை விட்டுடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 பட்டணத்தை குறித்து 3. 1 என்னவா? காத்துக்கு என்ன சொன்ன? ஜென்ம சுபாவம். என்னவா? ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டு என்ன பண்ணணும்? நீங்கணும். அல்லேலூயா. சில நேரங்கள் நமக்குள்ளார அந்த ஜென்ம சுபாவம் மாறவே மாட்டுது. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் நமக்குள்ள மாறணும். ஆமென். 2வது காசா. என்னது? சத்தமா சொல்லுங்களேன். காசா பட்டணம். காசா வேசியின் குடியிருப்பாய் இருக்கிறது. பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன வீழ தள்ளுறது தான் அப்படி நோக்கமா இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள பிரதிஷ்டையை நீ விட்டுடவே கூடாது. எத்தனை கயிறை போட்டு உன்னை கட்டினாலும் உன்னை ஒன்றும் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பிடிச்சி எங்க போட்டாங்க? நெருப்புல தூக்கி போட்டாங்க. அவங்க கையில இருந்த கயிறு அறுந்து போனது. ஆனா அவங்க வஸ்திரத்துல ஒரு நூலு கூட பொசுங்கல. அவங்க மேல கூட அந்த நெருப்பு வாடை கூட என்ன பண்ணலையா? வீசலன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு உன்னை என்னதை வச்சு கட்டினாலும் உன்னை கட்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அந்த கடைசி நேரத்தில் அவன் முடித்து கொண்டான். அல்லேலூயா. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னை எதற்காக அழைத்தாரோ என் நோக்க தேவ சித்தத்தை நான் அறிந்து நான் தவறுனது உண்மைதான். இந்த கடைசி வர எனக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்தான் ஐயா. அல்லேலூயா. ஆமென். 3வது அஸ்தோத் ஊரானாகிய கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சிட்டு போனாங்க. தேவனுடைய பிள்ளைகளே,
தேவன் சொல்லும்போது, சின்ன பாவமா இருக்கும்போது, சின்ன காரியமா இருக்கும்போது ஆண்டவர் உன்னோடு பேசினால் இன்றைக்கு அதை விட்டு விட வேண்டும். கரங்களை தட்டி ஆமே அப்படியே முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாம் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீக்கிரமா நேரம் இல்ல. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. அக்னி உங்க மேல இறங்க போகிறது. ஹல்லேலூயா. எல்லா வியாதியும் மாற போகிறது. ஆமென். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் உருவாக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவர். ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், அற்புதம் செய்கிற வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும். ஆமென், ஆமென். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா வியாதியும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கால் வலி, தலை வலி, நெஞ்சு வலி, வயிற்று வலி, கை கால் கொடைச்சல், ஆண்டவர் இருதயத்துக்குள்ள காணப்படுகிற இருதய வலி, ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நெஞ்சு வலி இப்பொழுதே மாறுவதாக, இப்பொழுதே மாறுவதாக, இப்பொழுதே மாறுவதாக. தோல் வியாதி மாறுவதாக, தோல் வியாதி மாறுவதாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இயேசு ஜீவிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அக்கினி கடந்து வரட்டும் ஆண்டவரே. வல்லம் இறங்கட்டப்பா, வல்லம் இறங்கட்டப்பா. தலைவலி மாறட்டும், தலைவலி மாறட்டும், தலைவலி மாறட்டும், தலைவலி மாறட்டும். கண் மறைக்கிற காரியங்கள் மாறட்டும். கற்ப வியாதி, கற்பப்பையில காணப்படுகிற எல்லா வியாதி மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. மறதி, 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 மறதியை உடுக்கிற, அடிக்கடி மறந்து போகிற சிந்தையை உண்டு பண்ணுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. வியாதியோடு என் வீட்டில் இருக்கிறாங்களே, ஆலயத்து கொண்டு வர முடியலையேன்னு சொல்லி இங்கிருந்து ஜெபிக்கிற சகோதரையே, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுக்க அவர் வல்லவர், பதிலை கொடுக்க வல்லவர், பதிலை கொடுக்க வல்லவர். இப்போது ஒரு சுகமளிக்கிற வல்லமை, இப்போது ஒரு சுகமளிக்கிற வல்லமை, அற்புத செய்கிற வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. சுகத்தை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவே ஒரு வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை. இயேசுவின் நாமத்தினால ஒரு வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், அற்புதம் செய்கிற வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினில் இல்லவர் மேல் எவரும் கண்டது இல்லை அம்மா. காசினில் இல்லவர் போல் எவரும் கண்டதே இல்லை அம்மா. பேசத் தொடங்கினாலே பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலே பார்வையெல்லாம் பாவி என் மேலே அம்மா. பார்க்க தொடங்கினாலே பாவி எல்லாம் பாவி என் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. காசினில் இல்லவர் போல் எவரும் கண்டதே இல்லை அம்மா. காசினில் இல்லவர் போல் எவரும் கண்டதே இல்லை அம்மா. சிலுவையின் மீதினிலே இரத்தத்தால் சிந்தி மரித்தாரம்மா. உலகத்தை மீட்டிடவே ஆண்டவர் வந்து மடிந்தாரம்மா.
உலகத்தை மீட்டிடவே ஆண்டவர் வந்து மடிந்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா. காசினில் இல்லவர் போல வரும் என்னது இல்லையம்மா. காசினில் இல்லவர் போல் எவர் கண்டதே இல்லையம்மா. குஷ்டரோகி ஒருவன் கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி ஒருவன் கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரே கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. கஷ்டப்படுவோரே கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா. காசினில் இல்லவர் போல் எவரும் கண்டதே இல்லையம்மா. காசினில் இல்லவர் போல் எவரும் கண்டதே இல்லையம்மா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படின ஆண்டவரே. யோசுவா மீதியாய் விட்டு வந்த அந்த பட்டணத்தை குறித்து நாங்கள் வேதத்திலே வாசித்தமே. அதை விட்டது நிமித்தமாய் காசாவில் ஆண்டவரே சிம்சனுடைய அபிஷேகம் ஆண்டவரை இழந்ததை குறித்து நாங்கள் பார்த்தோமே. காத்து ஊர்ல கோலியாத்து எழும்பினானே, அஸ்தத்து ஊர்ல கத்துடைய பெட்டி பிடிப்பட்டி போனது. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஒரு வல்லமை கடந்து வருவதாக இங்க வந்திருக்க ஒவ்வொரு மேலையும் ஒரு வல்லமை அனுப்புங்கப்பா. ஒரு வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. விடுதலை உண்டாகணும், சுகம் உண்டாகணும், அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய தகப்பன் அடுத்த வார்த்தையை கொடுக்க போறாங்க அப்பா, நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்பட்டு ராஜா அநேக ஆயுதங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. உடைய சித்தம் நிறைவேறட்டும், உடைய திட்டம் நிறைவேறட்டும். இன்றைக்கு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவரே, அந்த ஆசீர்வாத மழையை, அந்த தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை எங்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. உடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கப்படுத்த நல்ல பிதாவே, ஆமென்.